இந்த ஆறுக்குள்ளே இருக்கிற மீன் தெரியாமல் கரை ஒதுங்கிச்சேன்டா அந்த ஆறுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதுக்கு மீன் இருந்தாலும் உண்டு, இல்லைண்டாலும் உண்டு. ஆனால் அந்த மீனுக்கோ தான் உயிர் வாழணுமெண்டா திரும்பி அந்த ஆறு வேணும். அதுக்கு அது போராடி கொண்டே இருக்கும். இது மீனுக்கு மட்டுமில்லை, நம்மளை மாதிரி மனுஷனுக்கும் பொருந்தும். சிலாக்களுக்கு தேவை இருக்கும், சிலாக்களுக்கு தேவை இருக்காது. நான் என்னத்தை தொடங்கினான் அது ஃபெயிலியராக தான் போகுது. வீடியோ போட தொடங்கினேன். ஆனால் இப்போ வீடியோ போட்டு ஒரு கிழமை, ஜிம்முக்கு போய் ஒரு கிழமை. அதனால் இன்றைக்கு ஜிம்மையும் அடிச்சுட்டு வீடியோவையும் போடணுமெண்டு ஜிம்முக்கு வந்து சேர்ந்தாச்சு. வந்ததும் ட்ரெட்மில்ல ஒரு 5 நிமிஷம் கார்டியோ பண்ணிவிட்டு இன்றைக்கி செஸ்ட் டேன்றதால் செஸ்ட்டுக்குரிய ஷெடியூலையும் அப்படியே மைண்டில் ரிமைண்ட் பண்ணிகிட்டே ஓடியாச்சு. மங்களகரமாக வெயிட்லாம் போட்டு வச்சாச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். செஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டாக தொடங்கினதும் ஃப்ளட் பெஞ்ச் ப்ரெஸ்ஸுக்கு பதிலாக இங்க்ளைன் பெஞ்ச் ப்ரெஸ் தான் எப்போயும் பெட்டர். ஏன்னா இங்க்ளைன் பெஞ்ச் ப்ரெஸ் அடித்தோடனே நமக்கு மேலே அப்படியே ஓவரால் அப் ஆயிடும். அதனால் மிச்ச ஒர்க் அவுட்டுகள் நல்லா ஸ்மூத்தாக போகும். இங்க்ளைன் செஸ்ட் ப்ரெஸ் அடித்ததும் நமக்கு ஓவரால் மேலே அப்பர் செஸ்ட் ஃபுல்லாக அப் ஆயிடும். அதனால் ரெண்டாவதாக சீட்டட் செஸ்ட் ப்ரெஸ் அடிக்கக்குள்ளே ஃபுல் ஓவரால் செஸ்ட்டும் மிடிலும் படும். அதனால் இதில் 3 செட் படி 10 ரெப்ஸ் அடிச்சுட்டு மூன்றாவதாக இங்க்ளைன் டம்பிள் ஃப்ளை. இதை டம்பிள் அடிக்கிறதுக்கு பதிலாக கேபிள் அடிக்கக்குள்ளே நல்லா ப்ராப்பராக படும். இதுலேயும் ஒரு 3 செட் படி ஒரு 10 ரெப்ஸ் அடிச்சுட்டு ஃபுல்லாக அடிச்சுட்டே இருக்காமல் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பி மறுபடியும் நான் அப்போயே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டுக்கு ஃப்ளட் பெஞ்ச் ப்ரெஸ் அடிக்காமல் இங்க்ளைன் பெஞ்ச் ப்ரெஸ் அடிச்சுட்டு 4வது கொட்டா ஃப்ளட் பெஞ்ச் ப்ரெஸ் அடிக்கக்குள்ளே நல்லா ஃபுல் செஸ்ட் க்ரோ ஆகும். அது இப்போ வெயிட்டை நல்லா போட்டு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆளை வச்சு பண்ணக்குள்ளே நம்மளோட செஸ்ட்டுக்கு நல்ல ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்கும். இதுலேயும் ஒரு 3 செட் படி ஒரு 10 ரெப்ஸை பண்ணிவிட்டு 5வது ஒர்க் அவுட் செஸ்ட் ஃப்ளை பண்ணக்குள்ளே நாம் மிடில் செஸ்ட், அப்பர் செஸ்ட், லோவர் செஸ்ட் என்று 3க்கும் டார்கெட் பண்ணி பண்ணலாம். ஆனால் நான் இன்றைக்கி அப்பர் செஸ்ட்டுக்கு டார்கெட் பண்ணி பண்ணுறேன். அதனால் கையை நான் மேலே வச்சு பண்ணுறேன். இது ஃபுல் அண்ட் அப்பர் செஸ்ட்டுக்கு தான் படும். அதனால் இதுலேயும் ஒரு 3 செட் படி 10 ரெப்ஸ் பண்ணிவிட்டு 6வது ஒர்க் அவுட்டாக மிடில் செஸ்ட் ஃப்ளை. இது ஃபுல் ஓவரால் செஸ்ட்டுக்கும் மிடில் செஸ்ட்டுக்கும் டார்கெட் பண்ணும். அதனால் இதுலேயும் ஒரு 3 செட் படி 10 ரெப்ஸ் பண்ணிவிட்டு நான் சொன்ன இந்த 6 செஸ்ட் ஒர்க் அவுட்டையும் பண்ணதுமே நம்மளோட செஸ்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு பம்ப் ஒன்று கிடச்சிருக்கு. இது முடிய செஸ்ட் ஃப்ளை பண்ணக்குள்ளே ஹைட்டு லோவும் லோட்டு தையும், அதாவது அப்பர் செஸ்ட்டுக்கும் லோவர் செஸ்ட்டுக்கும் பண்ணுறேன்டாலும் அது நல்ல அதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைய நாள் ஜிம்மும் முடிஞ்சு வீடியோவும் முடிச்சாச்சு. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கேன். நன்றி, வணக்கம்.